ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆற்காடு எக்லீசியா பிரதர் சிஸ்டர்ஸ்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம கடந்த முறை பார்த்துட்ட ஒரு அருமையான ஒரு தலைப்பு, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தராக கிறிஸ்து இயேசுவை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கூட்டமான ஜனங்கள் அவரை மத்தியஸ்தர் அல்ல என்கிறதுக்கு ஏதுவான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வேதாகமத்திலிருந்தே சகோதரர்களை போல ஆனார், சகோதரர்களுக்கு ஒத்தவர் ஆனார் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அவர் சகோதரர்னு பைபிள்லயே போட்டிருக்குது. அப்போ ஒருத்துவவாதிகள்னு சொல்லுவாங்க வேதாகமத்துல, ஒருத்துவவாதிகள். அந்த ஒருத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே தேவன் இருக்கக்கூடியவர். இருத்துவவாதிகள் அப்புறம் திரியேக தேவன், இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அப்ப இந்த ஒருத்துவவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தரேசு மனுஷன் தான், பிதாவாகிய தேவன் கிடையாது. இதுதான் நம்ம கடந்த முறை பார்த்தோம். அப்ப அந்த சகோதரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம சகோதரர் 7ஆம் தூதன் என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படிங்கிறத நாம கடந்த முறை பார்த்தோம். அன்பானவர்களே, அந்த மாதிரி நாம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சகோதரருங்கிற வார்த்தையை யாருக்கு பொருத்தணும் அப்படின்னா, அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள். அவங்க தேவன் கிட்ட மன்னிப்பு பெற்று அவங்க என் தளத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வர்றாங்க என் தளத்துல. பிறக்கும் போதே, பிறந்ததுல இருந்தே நாம 6 தளம் தான். ஆனா விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படும் போது நமக்கு சகோதரர் அப்படிங்கிற ஒரு நிலை எப்ப ஏற்படுது அப்படின்னா, நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான். அப்ப அர்ப்பணித்த நிலையில ஆவிக்குரிய பார்வையில நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். இத பூமிக்குரிய மனுஷர்கள் கூட அல்லது ஆதாம் கூட எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதை பொருத்தி பார்க்க கூடாது அப்படிங்கறதையெல்லாம் கடந்த முறை நாம் பார்க்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, 6வது அத்தியாயத்துல தாவீதின் குமாரனா அல்லது ஆண்டவரா, இதுல எது சரி? தாவீதின் குமாரனா அல்லது ஆண்டவரா, இது ரெண்டுல எது சரி? ஆண்டவர். ஓகே, ஒரு பதில் ஆண்டவர், இன்னொரு பதில் தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன். ஓகே, தாவீதின், இப்போ 6வது அத்தியாயம் தாவீதின் குமாரனா ஆண்டவரான்னு நம்ம கிட்ட கேட்கல. தலைப்பே என்னன்னுதான் சொல்லுதுன்னா, தாவீதின் குமாரன், பட் அதே சமயம் ஆண்டவர். அப்ப ரெண்டுமே தான் பதில். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில தான் சொல்லணும்னா, பிரதர் அவர் தாவீதின் குமாரனாவும் வருவாரு, பட் அதே சமயம் தாவீதின் ஆண்டவராகவும் வருவாரு. இது லாஜிக்கா ஒரு குடும்ப உறவுகள்ல கவனிக்கும் போது இது ஒத்தே வராது, யாருக்கும் ஒத்து வராது. எப்படி ஒருத்தருக்கு மகனா இருக்கிறவரு அவரை பெற்றெடுத்த தந்தைக்கு ஆண்டவரா மாறுவாரு அப்படிங்கிற போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த முறை நாங்க உங்களுக்கு ஒரு சங்கீதத்தை ஞாபகப்படுத்தினோம். அந்த சங்கீதத்துல அவர் பார்க்கும்போது, தாவீது திடீர்னு ஒரு நாள் ராட்சாமங்களில் உங்களை தியானிக்கிறேன்னு அவரு சங்கீதம் 63ல சொன்ன மாதிரி, அவர் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சிந்தை அது பரத்துக்கு நேராக எடுத்து செல்லப்பட்டது. படத்துக்கு நேராக எடுத்து செல்லப்பட்ட போது அவர் அங்கே ராஜவஸ்திரம் தரித்த ஒருத்தரை பார்க்கிறார். ராஜவஸ்திரம் தரித்த அந்த ஒரு நபர் தன்னை காட்டிலும் தேஜஸ்லையும் மகிமையிலையும் கனத்திலையும் மிகவும் புகழ் உடையவர் போல, துதிக்கு பாத்திரராக இருப்பது போல தெரியும் போது என்ன தாவீது சொல்றாருன்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு
மேசியா பற்றின சங்கீதம் எழுதுறார். கடைசியில என்ன சொல்லிடுறாருன்னா, அது மேசியா, தேவனுடைய வலது பரிசத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா மேசியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ கர்த்தரேசு என்ன பண்றாரு அப்படின்னா, பூமியில இருக்கும்போது உங்க தாவீதே மேசியாவும் ஆண்டவர்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது இந்த சம்பவத்தை தான் அவர் அங்க சொல்றாரு அன்பானவர்களே. ஆனா இந்த பரிசேயர் சதுசேயர்கள் கர்த்தரேசுவ அவருடைய வார்த்தையினாலேயே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ 7ஆம் தூதன் என்ன விளக்கம் எழுதுறாருன்னா, நாம எல்லாரும் யாருடைய குமாரர்கள்னா விழுந்து போன ஆதாமின் பிள்ளைகள். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமின் வம்சத்திலேயே வந்தாலும் கூட, ஆதாமின் வம்சத்துல வர்ற தாவீதின் வம்சத்திலேயே வந்தாலும் கூட தாவீதுக்கு ஆண்டவராக மாறிட்டாரு. தாவீதுக்கு மட்டுமல்ல, நல்லோர் பொல்லோர், நீதிமான் அநீதிமான், பூமியில் இருக்கிற எல்லார் மேலும் அவர் ஆண்டவரா மாறிட்டார். முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு அவரை தேவன் உயர்த்திட்டார். இந்த விளக்கங்களை எல்லாம் 7ஆம் தூதன் கொடுத்துட்டு இந்த 5th வால்யூம்ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லர்த்தமாகவே தாவீதின் குடும்பம் தான். ஒருவேளை அவர் யோசேப்புக்கு பிறந்திருந்தா அவருக்குள்ள தாவீதினுடைய பிளட் லைன் தான் வந்திருக்கும், அந்த ரத்த வாரிசாகவே அவர் இருந்திருப்பாரு. ஆனாலும் ரத்த வாரிசாக மாம்சீக ரீதியாக இல்லைனாலும் அவரை தேவன் எந்த ஃபேமிலியில பிக்ஸ் பண்ணார்னா தாவீதுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாரிசுல தான் கொண்டு வந்தார். அந்தபடி பார்க்கும்போது யோசேப்புடைய இது வம்ச வரலாறு கர்த்தரேசுவுக்கு ஒத்து வருமா அல்லது மரியாளுடைய வம்ச வரலாறு ஒத்து வருமா? எது ஒத்து வரும்னு நீங்க சொல்றீங்க? யாருடைய வம்ச வரலாறுல வர்றாரு? பூமிக்குரிய தகப்பனாகிய யோசேப்பின் இதுல வர்றாரா அல்லது மரியாளுடைய வரிசையில வர்றாரா? ரெண்டுலயும் வராருங்க பிரதர். ஓ, அருமையான ஒரு பதில். ஓகே, ஒரு சகோதரி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, 2 பேர் வரிசையிலயுமே வர்றாங்க புதர் அப்படின்னு ஒரு சகோதரி விளக்கம் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா மரியாளுடைய இதுலதான் அப்படிங்கிறாங்க. கரெக்டா இல்ல வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லைங்க பிரதர், ரெண்டு பேர்த்த வர்றாங்க. யோசேப்பும் மரியாள் வெளியில கர்த்தர். ஓகே, 2 பேர்ல இருந்துமே வராது. வேற ஏதாவது கோணங்கள்ல யாராவது பதில் இருக்கா? 2 பேர்லயும் வராங்க. ஆனா நம்ம நோட் பண்ண வேண்டியது மரியாளுடைய வழிதான், அப்படிதானே? அருமை அருமை, நல்ல ஒரு பதில் கொடுத்தீங்க. இந்த பாயிண்ட் மட்டும் மறக்கவே கூடாது. சொல்ல அர்த்தமா பாத்தீங்கன்னா மரியாள் தாவீதினுடைய பேத்தி, யோசேப்பு தாவீதினுடைய பேரன். எப்படி அப்படின்னா யோசேப்பினுடைய பெற்றோரை நீங்க ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா, யோசேப்பு அந்த பூமிக்குரிய தகப்பனாக இருந்த யோசேப்பினுடைய இதை ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா அது சாலமோன் கிட்ட போய் நிற்கும். தாவீது, பத்செபா, சாலமோன் அங்க நின்றும். ஆனா மரியாள் வழியா போனீங்க அப்படின்னீங்கன்னா நாத்தான்னு ஒரு லிஸ்ட்ல போய் நிற்கும். தாவீதுக்கு பிறந்த நாத்தானுடைய வழி வகையில வர்றவங்க தான் யாருன்னா மரியாள். ஆனா இப்ப இதுல 2ல யார் பெரியவர், நாத்தானா சாலமோனா? நீங்க பதில் சொல்லலாம். நாத்தான் வழியில் வந்தது. நாத்தான் வழியில வர்றதுதான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு சகோதரி. இதுல நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இதுல யார் பிரபலமானவர், நாத்தானா சாலமோனா? சாலமோன். சாலமோன் கரெக்டான. நல்ல எல்லாத்துலயும் சிறந்தவர், ஞானத்துல சிறந்தவர், அரசியல்ல சிறந்தவரா இருந்தாரு. கரெக்ட், எல்லாத்துலயும் சிறந்தவர். கரெக்ட். அன்பானவர்களே,
ஆனா இதுதான் வால்யூம்ஸ்ல பிரதர் என்ன எழுதுறாரு, மிகச்சிறந்தவர் தான், ஆனா தேவன் அவருடைய வரிசையை பார்ப்பது இல்லை. ஏன்? நமக்குரிய சிறப்பான வரிசை எது அப்படின்னா, தாவீது, நாத்தான், அவர் மூலமாக வழிவகக்கூடிய ஒரு வரிசையை தான் நம்ம பார்க்கிறோம். இதே சாலமோன் வழியா வந்த பெண்களும் இருக்கிறாங்க. சாலமோன் வழியாக வந்த யோசேப்பு மாதிரியே சில பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு உன்னுடைய கருவறையில கத்தரேசு லோகோஸ மாம்சமா ஆக்கி தேவன் வழிவகை செஞ்சிருக்கலாம். ஆனா தேவன் அதை ப்ரிஃபர் பண்ணல, அதை அவர் விரும்பல. மாறாக ஒரு பூமிக்குரிய தகப்பனாக யோசேப்பு என்கிற கதாபாத்திரத்தை எடுக்கிறாரு. பட் அதே சமயம் நாத்தானுடைய வழிவகையில வரும்போது மரியாள்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுக்கிறாரு. இதெல்லாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அது பொருந்தி வரும்போது தேவனுக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற நபராக பாத்திரமாக செயல்படுவதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். அதனாலதான் ஸ்திரீயே நீ பாக்கியவதி அப்படிங்கிறான். சோ சகோதர சகோதரிகளே, ஏன் சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர், மிகச்சிறந்தவர், ஆனா ஏன் சாலமோனுடைய வழிவகையை நாம் எடுப்பதில்லை அப்படின்னா, அவர் செய்திட்ட விக்கிரக ஆராதனை, ஒரு செய்திட்ட விக்கிரக ஆராதனை, ஒரு செய்திட்ட பாவங்கள், அவருக்குரிய சிக்ஷைகள். இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற உண்மைய உயிர்த்தெழுதல்ல சாலமோனே நினைச்சு புலம்புவார், வருத்தப்படுவார், தனக்குரிய மிஸ்டேக் நினைச்சு அவர் ஃபீல் பண்ணுவார். ஆனா அவர்கிட்ட பரிசுத்தாவி கிடைக்கும் பட்சத்துல அவர் ஒரு நல்ல முற்பிதாவா மீண்டும் டர்ன் ஆவார். ஞானி இல்லையா, கூடி சீக்கிரம் அதை உணர்ந்துக்குவார். ஓகே, அப்ப நாம பார்த்துட்டோம் எந்த விஷயத்தினால சாலமோன் வழிவகையில வந்த ஒரு ஸ்திரீக்கு கர்ப்ப வாய்ப்பு கிடைக்காம யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நாத்தான் வழிவகை வர்றவங்களுக்கு. நாத்தான் சைலண்டான ஒரு லைஃப். மற்றொரு கோணத்துல பார்க்கும்போது சொல்லர்த்தமாகவே யோசேப்பு கர்த்தரேசுவினுடைய உயிரியல் தந்தையாக ஆக வாய்ப்பே கிடையாது. கர்த்தரேசு மரியாள் வகையில தாவீதின் சந்ததி. இத தெளிவா உலகத்துல எவரு எப்போ நம்ம கிட்ட கேட்டா கூட தெளிவா நம்ம சொல்லணும். கர்த்தரேசுடைய சந்ததி தான், ஆனா சாலமோனுடைய வரிசையில இல்ல. மாறாக அவரு யாருடைய வரிசையில வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு நாத்தானுடைய வரிசையில வர்றாரு. சரி, இப்போ தாவீதின் குமாரன் அப்படிங்கிறதுக்கு வழிவகை கிடைச்சு போச்சு. ஜீசஸ் தான் இந்த கொஸ்டினை கேட்டாரு பரிசேயர் சதுசேயர்கிட்ட. அது எப்படி ஒருத்தருக்கு மகனாகவும் இருந்து அது எப்படி ஆண்டவராக ஆக முடியும்? இப்ப மகனாக எப்படி ஆனாருங்கிறத 7ஆம் தூதன் விளக்கிட்டார், நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த அத்தியாயத்துல. இப்ப ஆண்டவராக எப்படி மாறினாரு அப்படின்னா, நம்ம சத்தியத்தில் இருக்கிறதுனால நமக்கு இது எல்லாமே ரொம்ப தெரிந்த காரியம். இது கர்த்தரேசு தாவீதுக்கு மட்டும் ஆண்டவர் இல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். எப்படி அவர் ஆண்டவராக மாறினாரு அப்படின்னா, அவர் கல்வாரியில் செய்திட்ட வேலை. அவர் தன்னுடைய மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் பொறுமையையும் தன்னுடைய அர்ப்பணிப்பையும் சத்தம் செய்தலையும் தன்னுடைய ஜீவனை தேவனுக்கு பரிசாக கொடுக்கும் வரைக்கும், பலியாக கொடுக்கும் வரைக்கும், இந்த ஒப்புருவாக்குதலுக்கான அந்த மத்தியஸ்த ஊழியத்துக்குரிய மாபெரும் வேலைய அவரு செய்து முடித்ததுனால அவர் தாவீதுக்கு ஆண்டவராக மாறுறார். ஏன் எப்படி ஆண்டவரா மாறுறாரு? இந்த வேலைதான், இததான் கர்த்தர் செஞ்சாரு, ஓகே. பட் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, அன்பானவர்களே, நம்ம அனைவர் மீது இருக்கக்கூடிய ஜீவ உரிமைக்கு, நம்ம அனைவர் மீதும் இருக்கக்கூடிய ஜீவ உரிமைக்கு
கர்த்தர் இயேசு உரிமைக்காரர் ஆயிட்டாரு. உரிமைக்காரர் ஆயிட்டார். ஆதாம் அவருடைய அறையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஜீவ உரிமையின் அங்கீகாரத்தை, அதிகாரத்தை, உரிமையை உரிமைக்காரராக அவர் பெற்றுக்கொண்டார். 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அது அப்போஸ்தலர் 10:36. அப்போஸ்தலர் 10:36. எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல எல்லோருக்கும் அடுத்தது என்ன வார்த்தை வாசிச்சோம் நம்ம? கர்த்தராய் இருக்கிற. அது பாத்தீங்கன்னா லார்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. லார்ட். லார்டுனா யாரு தெரியுங்களா? ஆண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவன், லார்டு. லார்டு கர்சன் பிரபு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணும்போது லார்டு வெல்லிங்டன், லார்டு என்னென்னமோ இங்கிலீஷ் பேரெல்லாம் இருக்குமே, இர்வின், ரிப்பன் பிரபு, லார்டு ரிப்பன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ சகோதர சகோதரிகள், அது சும்மா அந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு டைட்டில். அது பிரிட்டிஷ்காரங்க என்ன யூஸ் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கேபிட்டல்ல LORD அப்படின்னு போட்டாங்கன்னா, கேபிட்டல்ல தமிழ் பைபிள்ல தடித்த எழுத்துக்கள்ல கர்த்தர் அப்படின்னு வருது அப்படின்னா ரொம்ப பவர் இருக்கிற ஆள், இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல எல்லோருக்கும் கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்கதான் அவர் கர்த்தர் இயேசு எவ்விதம் அவரு எல்லோருக்கும் தகப்பனாக, தகப்பனுக்கும் மேல ஆண்டவராக மாறுறாரு அப்படிங்கிறத நாம இங்க உணர்றோம். இன்னொரு வசனம் நாம வாசிக்க வேண்டியதாக இருக்கு. ரோமர் 14:9. ரோமர் 14:9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஓகே, மரித்து உயிர்த்து இப்ப பிழைத்தும் இருக்கிறார். எதுக்காக அவர் மரிச்சது? எதுக்காக அவர் உயிர் செலுத்தினது? எதுக்காக? இந்த ஈடுபலி வேலைக்காக. இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? மரித்தோர் மற்றும் உயிருள்ளவங்க எல்லார் மேலும் அவர் என்னவா இருக்கிறாருங்களா? வசனம் என்ன சொல்லிச்சு? 14:9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோர் மேலும் உயிருள்ளோர் மேலும் அவர் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டுதான் அவர் மரிச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை தான் 7ஆம் தூதன் காட்டுறாரு. அநேக வசனங்கள் இதுக்கு தொடர்ச்சியாக காட்டுறாரு. சோ சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய உயிரினுடைய அச்சாணி எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தர் கரங்கள் இருக்கு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க வெளிப்படுத்துதல்ல. சோ சகோதர சகோதரிகளே, நாம புரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு எளிமையான காரியம் தான். ஏன்னா வேதமானவர்களுக்கு இது எளிமையான காரியமாக இருக்கும். பைபிள் ஃபவுண்டேஷன்ல பேசிக் கிளாஸ்லயே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இது ஆனா இந்த வால்யூம் ஸ்டடி பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, யாராவது கேட்கும்போது அங்க நம்ம திடனாக கர்த்தர் இயேசுக்குள் அதே சமயம் பெருமை இல்லாதபடிக்கு நம்ம ரொம்ப தெளிவா இந்த காரியங்களை வேதத்தின்படி எடுத்து வைக்கணும். எப்படி அவர் குமாரன், எப்படி அவர் ஆண்டவர். தாவீத கர்த்தர் இயேசு கையசிச்சாதான் உயிரோட எந்திரிக்கவே முடியும். அப்போ உயிரோட எழுப்பினவர் என்ன ஆயிட்டாருன்னா, உயிர் கொடுக்கிறவர் தகப்பனா இருக்கிறார். உயிர் கொடுக்கிறவர் தகப்பன். சோ தாவீதுக்கே தகப்பனாயாச்சு. இன்னும் மகா வல்ல மேல அழியாமையில இருக்கிறனால அவர் ஆண்டவராகவும் இருக்கிறாரு.
சோ இப்படித்தான் தாவீதனுடைய ஃபேமிலியிலேயே பிறந்து அதே தாவீத உயிர் தெழுப்பக்கூடிய ஆண்டவராகவும் இருக்கக்கூடிய ஒரே பாத்திரம் அது கர்த்தரேசு. அந்த கர்த்தரேசு தான் ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறார். இப்ப இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லைங்க பைபிள்ல ஒரு டாபிக் இருக்கு, மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த டைட்டில் பத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி மற்றொரு கோணங்கள்ல இந்த மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் வேரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு, கிளையுமானவர் அப்படின்னு. சோ தாவீது அது பட்டுப்போன ஒரு மரம் மாதிரி, அதுக்குள்ள இருந்து ஒரு வேறு திரும்ப உருவாகுது, அதுக்குள்ள இருந்து ஒரு கிளை உருவாகுதுன்னா அவருடைய சந்ததியில பிறக்கிறது தான் அது சொல்லுது. அதே மாதிரி 2ஆம் ஆதாம்னு ஒரு டைட்டில் இருக்கு கர்த்தரேசு மத்தியஸ்தருக்கு. அந்த 2ஆம் ஆதாம் என்ன அப்படின்னா, மனுஷ சரீரத்தினுடைய தன்மையில அவர் பரிபூர்ண சரீரம், இவரும் பரிபூர்ண சரீரம். அங்க பரிபூர்ணமான திங்கிங் கெப்பாசிட்டி, சிந்திக்கும் ஆற்றல், அதே மாதிரி பரிபூர்ணமாக சிந்திக்கும் ஆற்றல். அதே மாதிரி அங்க அவரு ஆதாமுக்கு இணையான இன்னொரு மனிதன் இந்த பூமியின் வரலாற்றுல யார் இருக்காங்கன்னு அப்படின்னா அது கர்த்தரேசு. 2வது ஆதாம் பாக்குறோம். நெக்ஸ்ட் நித்திய பிதா. ஓகே, நீங்க யாராவது சொல்லுங்க, கர்த்தரேசுவுக்கு நித்திய பிதா ஒத்து வருமா, பிதாவாகிய தேவனுக்கு ஒத்து வருமா? பிதாவாகிய தேவனுக்கு ஒத்து வரும். கர்த்தரேசுவுக்கு ஒத்து வருமா வராதா? ஒத்து வரும். எப்படி? ஏன்னா அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபுவா இருக்கிறாருன்றத, அதனால அது அவர் நித்திய பிதான்னு சொல்லலாம். இல்ல, சமாதான பிரபுவா இருந்தா, ஆலோசகரா இருந்தா அவர் நித்திய பிதா ஆயிருவாரா? ஆக்சுவலா பிதான்னா யாரு? பிதாவாகிய தேவன். இப்ப இவர் எப்படி அந்த வசனத்துல வர்ற ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதுல நித்திய பிதா மட்டும் நம்ம பிதாவுக்கு பொருந்தாது, இது கர்த்தரேசுவுக்கு பொருந்தாது. கரெக்டா? ஏதாவது ஒரு பதில சொல்லலாம்? இல்லைங்க பிரதர், பொருந்தும். ஏன்னா அவரு உயிர்த்தெழுதல்ல வர்ற ஜனங்களுக்கு பிதாவா இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு அத யுகாயுகத்துல அவங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். அப்படிங்கும் போது அவர் நித்திய பிதா அவருக்கு இருக்கும். அவர் நித்திய பிதா. ஓகே, கரெக்ட். ராஜ்யத்துல 3ஆம் உலக போருக்கு பின்னாடி கொஞ்சம் சிலர் மீந்திருப்பாங்க. மீந்திருத்தவர்கள் தான் சாட்சி, உலகத்துல யாருமே இல்லைங்கிறதுக்கு. அனைவரும் மரித்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் மீண்டெழும் போது மீண்டும் ஜீவனோடு ஒவ்வொருத்தங்க வருவதற்கும் காரண கர்த்தா அந்த இடத்துல யாரு அப்படின்னா கர்த்தரேசு. ஒரு உயிரை கொடுப்பதனால தான் ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் பிதான்னு கூப்பிடுறாங்க. சோ அனைவருக்கும் உயிரை கொடுத்து விடுவதனால, இவரு ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உயிரை கொடுக்க போறதுனால, ராஜ்யம் முழுக்க நித்தியமாக இவர் எல்லாருக்கும் உயிரை கொடுக்கறதுனால இவருக்கு நித்திய பிதா அப்படிங்கிற ஒரு பேரு அங்க லைஃப் கிவர் டு ரெசரக்டட் மேன்கைண்ட். அதாவது 3ஆம் உலக போருக்கு பின்பதாக உயிர் தெழுப்பி அனைவருக்கும் ஜீவனை கொடுக்கும் ஒரு நபர். அவர் தான் யாருன்னா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கும் மேல ஒரு பிதா இருக்கிறாரு. அவர் நித்தியமான ஒரு
கண்மலையாக பிதாவாகிய தேவனாக அவர் வந்து இருக்கிறாரு அன்பான. சோ இந்த ஒரு கருத்துக்கள் இதை நாம பெற்றுக்கொண்டு அடுத்து நாம முன்னாடியே பேசின மற்றொரு சவால், அது என்னன்னா மனுஷகுமாரன்கிற தலைப்பை வச்சுக்கிட்டு சில பேரு கர்த்தர் இயேசுவை சுட்டி காட்டி அவர் மத்தியஸ்தராக வாய்ப்பு கிடையாது, அவர் ஒப்புரவாக்குதலின் மத்தியஸ்தராக வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான கருத்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது ஜீசஸ் கூட பூமியில இருக்கும்போது பல தடவை மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன். உதாரணத்துக்கு நீங்க இந்த வசனம் வாசிங்க, மார்க் 10:45. மார்க் சாப்டர் 10:45. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமா, மனுஷகுமாரன் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி பல தடவை தன்னை சுட்டி காட்டும் போது இந்த டைட்டில கர்த்தர் இயேசு பல தடவை யூஸ் பண்ணியிருக்கிறார். சோ இத வச்சு ஒரு தப்பறையான போதனை இருக்கிறதா 120 வருஷம் முன்னாடி எழுதுகிற 7ஆம் தூதன் என்னன்னு எழுதுறாருன்னா, ஒரு தப்பறையான போதனை. அந்த போதனை என்ன அப்படின்னா, ஜீசஸே சொல்லிட்டாருங்க, எங்க அப்பா யோசேப்பு தான், நாங்க ஒரு புனித குடும்பம், சூசை, மரியாள், சேசு, JMJ, ஜீசஸ் ஆர் ஜோசப் மரியா ஜீசஸ், ஜோசப் மரியா ஜீசஸ். நாங்க ஒரு ஹோலி ஃபேமிலி, எங்களுக்கு பிறந்த ஒரு அதிநவீன அதிதேவ பக்தி உள்ள ஒரு குழந்தை தான் எங்களுடைய பிள்ளை சேசு அப்படின்னு போதனை இருக்குங்க உலகத்துல. இந்த போதனையத்தான் 7ஆம் தூதன் என்ன பண்றாரு அப்படின்னா, சத்தியத்துல இது தவறு, இது எரர் அப்படின்னு சொல்றாரு, இது தப்பறை, இது பொருந்தாது, கர்த்தர் இயேசுவை மதிப்பிழக்க செய்யக்கூடிய, கர்த்தர் இயேசுவின் நிஜத்தன்மையை மறைக்கக்கூடிய ஒரு ஒரு கள்ள போதனை இது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது வந்து ஒரு தவறு. மனுஷகுமாரன்னா லிட்டரலாவே அவர் மனுஷன் அப்படின்னு சொல்றது தவறு. இது கொஞ்சம் கொஞ்சம் ஜீவ உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட கோணத்துல பார்க்க வேண்டியது, லீகலா பார்க்க வேண்டியது, சட்ட ரீதியா பார்க்க வேண்டியது, நீதியின் கோணத்துல பார்க்க வேண்டியது, நியாயமா பார்க்க வேண்டியது. சோ சகோதர சகோதரிகளே, நாம கவனித்து பார்க்கும்போது இந்த மனுஷகுமாரன் யோசேப்பினுடைய குமாரன் தான். அதனாலதான் அவர் சொல்றாரு இவர் வந்து மனுஷகுமாரன்னு பல தடவை அவரே போதனை பண்ணியிருக்கிறார். அவரோட பிரசங்கத்தை எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவர் வந்து மனுஷகுமாரன்னு தான் தன்னை விரும்பி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டான். அப்ப சொல்றாரு இது அந்த கோணத்துல இல்ல அப்படின்னு பேசுறது ஒரு ஒரு முக்கிய பணி, 7ஆம் தூதனுடைய முக்கிய பணி இந்த 7வது அத்தியாயத்துல. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நம்ம கேள்விப்பட்டது இல்ல, ஆனா வால்யூம்ஸ்ல தான் நம்ம பாக்குறோம். அது என்ன அப்படின்னா, இதை விட யோசேப்பின் குமாரன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, இதை விட மோசமான ஒரு தப்பறை என்ன தெரியுங்களா? இந்த டைட்டில் ஜீசஸ் வேணும்னே தான் யூஸ் பண்ணாரு. கல்லறையில காணாம போனது இயேசுவா, இயேசுடைய பாடியா? நீங்க யாராவது பதில் சொல்லுங்க. இயேசுடைய பாடி. அப்ப ஜீசஸ் காணாம போல, உள்ள இருந்த ஜீசஸ், பாடிக்குள்ள இருந்த ஜீசஸ் காணாம போல, அவர் ஆவியில விழுந்துட்டாரு. அவருடைய பாடி தேவன் மறைச்சு வச்சிருக்காரு. ஓகே, இது சத்தியம். தப்பறை என்ன அப்படின்னா, அந்த பாடி இப்ப வானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் மனுஷகுமாரனா இருந்தவர் கடைசியா 500 பேருக்கும் அதிகமானவங்களுக்கு நான் எப்படி இங்கிருந்து மேல போறனோ அதே மாதிரி கீழே வருவேன் அப்படின்னு சொன்ன போது அவங்க எல்லாம் பார்த்தாங்க இல்லையா?
ஸோ அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அது நம்ம வால்யூம்ஸ்ல 6th வால்யூம் அதுல எல்லாம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த பாஸ் ஓவர் முடிச்சுட்டு அந்த ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதல் சார்ந்த ஸ்டடீஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஊழிய பாதையில நீங்க அந்த ஸ்டடீஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலா அதனுடைய கோணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அவர் வானத்துக்கு உயிர்த்தெழுந்து கடந்து போகும்போது ஒரு உலகத்துல சொற்பமான பேர் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு பாய் காட்டினாங்க, அவரை பிரிஞ்சு போறத யோசிச்சாங்க. அத்தனை பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, அத்தனை பேருமே ஜீசஸ் கிட்ட சீஷர்களா இருந்தவங்க, அர்ப்பணிச்சவங்க. உங்க முன்னாடி நான் எப்படி போறனோ அதே மாதிரி உங்க முன்னாடி வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எபிபானியா பத்தி பேசுறாரு. நான் எப்படி போனனோ அதே மாதிரி என்னுடைய இரண்டாம் பிரசன்னம் கான்செக்ரேட்டடா இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும் இந்த பூமியில தெரியும். எல்லாரும் தெரியற மாதிரி நான் வரமாட்டேன், வர முடியாது, வர்றதுக்கு இல்ல. கான்செக்ரேட்டடா இருக்கிறவங்க தெரியற மாதிரி தானே நான் இப்ப போனேன், கான்செக்ரேட்டட் மட்டும் தெரியற மாதிரி தான் நான் வருவேன். இதுதான் அவர் சொல்லிட்டு போனார். சத்தியம் எப்படி இருக்கும்போது தப்பறையாக எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேசு மரியாளுக்கு பிறந்த நிஜ மகன் தான் கர்த்தர் இயேசுன்னு ஒரு தப்பறை. இன்னொரு தப்பறை இல்ல அவர் உயிர் தெழுந்த போது அவருடைய பாடியும் அவருடைய ஆவியும் சேர்ந்து இப்ப பரலோகத்துல தேவனுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படிங்கிற வசனத்தை அவங்க மறந்தே போயிடுறாங்க. கண்ணு இருந்துமே மறந்து போயிடுறாங்க, அதை மறுக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறது இல்லை, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை, அங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக பார்க்கறது கிடையாது. சோ அதனால இப்ப 7ஆம் தூதனுடைய சத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ட்ரூத் வால்யூம்ஸ்ல நாம் பார்க்கும்போது அது இந்த தப்பறைகளை என்ன பண்ணுதுன்னா, எப்படி வெளிச்சம் போட்டோம்னா இருட்டு தலை தெறிக்க ஓடுதோ, தலை தெறிக்க அது எப்படி ஓடுதோ அது மாதிரி இந்த அத்தியாயத்துல பாத்திரமாக செயல்பட்டவர் என்ன பண்றாருன்னா, வசனங்களை அடுக்கி காட்டும் போது இந்த மனுஷகுமாரன்கிற டைட்டிலு லோகோஸா இருக்கும் போதே பயன்படுத்தப்பட்டிருக்கு. யோசேப்புங்கிறவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில இது அவருக்கு பொருந்தாது. பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 2 தப்பறைகள். ஒண்ணு, ஜீசஸ்னுடைய மகனா அவர் இருந்ததுனாலதான் மனுஷகுமாரன் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு தப்பா பேசுறது. இன்னொன்னு, அவருடைய பாடியோட அவர் மேலதான் இருக்கிறாரு. இதெல்லாம் இப்ப இந்த 2வது பாயிண்ட் எல்லாம் இன்னும் எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியல. ஆனா 100-120 வருஷம் முன்னாடி சில பேர் இப்படி பேசியிருக்கிறாங்க. எப்பவுமே வால்யூம்ஸ் நம்ம பார்த்தோம்னா முதல் பேசுறதும் 2வது பேசுறதும் தப்பறை, 3வது பேசுறது தான் சத்தியம். இது 2ஐயும் எடுத்து காட்டிட்டு மறுத்து பேசிட்டு 3வதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய வசனங்களை எடுத்து காட்டுறாரு. பாருங்க இந்த வசனத்துல எப்படி இருக்கு, இந்த வசனத்துல எப்படி இருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த வசனம் சொல்லுது லோகோஸா இருந்த போதே மனுஷகுமாரங்கிற டாபிக் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க கண்டுபிடிச்சு அந்த வசனங்களை கண்டுபிடிச்சு 7ஆம் தூதன் மனுஷகுமாரனா இருக்கிற அந்த ஒரு டைட்டில் லோகோஸ்க்கு எப்படி பொருந்துதுங்கிறத வசனம் எந்த வசனத்தை காட்டுறாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அடுத்த முறை நம்ம வரும்போது இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து நீங்க எங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு லோகோஸாக இருந்த போது, பரலோக ஜீவியாக இருந்த போது, மிகாயேல் தூதனாக இருந்த போது, பிரதான தூதனாக இருந்த போது, அவர் பூமிக்கு சில முக்கியமான பூமியினுடைய திருப்பங்கள்ல, பூமியில நடக்க வேண்டிய முக்கியமான திருப்பு முனைகளின் நேரங்கள்ல மாத்திரம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, வந்த வேலைய முடிச்சாரு, முடிச்ச கையோட உடனே போயிடுவாரு. டெம்பரரி விசிட் தான் எல்லாமே.
பர்மனண்டா ஒரு 33 வருஷம், அதுவும் டெம்பரரி தான் தேவனுடைய பார்வையில. அது எப்ப இருந்தாரு அப்படின்னா அது கிபில தான். அது உங்களுக்கு தெரியும். இந்த இந்த சந்ததி யாரு, இந்த புறஜாதிகள், கிரேக்க ரோம சாம்ராஜ்யம் வந்து பூமியை ஆண்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு 33 வருஷம் பூமியின் வரலாற்றுல அவர் இருந்தார். அதுதான் அவருடைய அதிகபட்ச டெம்பரரி. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் தூதனை பார்த்தேன், ஒரு பரலோகத்துல இருக்கிற ஒரு தூதன் வந்தாரு, நீ ஏன் இப்பவே வந்துட்ட, உனக்கு இன்னும் பூமியில் நிறைய ஒர்க் இருக்கே, நீ போய் அங்க போய் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொன்னதா நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் தூதர்கள் வரவே மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் பூமியில எப்பப்பெல்லாம் தூதர்கள் மனுஷர்களை சந்திக்க வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு மிகப்பெரிய நபரா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்திலேயே வச்சு நாம் ஒரு முக்கிய நபராக இருக்கணும். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம கருவியாக இருந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்பதான் ஒரு தேவதூதன் வந்து செயல்படுவார். சோ சிம்சோனுடைய பிறப்பு, கர்த்தரேசுவினுடைய பிறப்பு, இது மாதிரி முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில இருந்து கடந்து வரும்போது, யோர்தானை நோக்கி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவங்க கூட போனார்ல, இந்த மாதிரி வானத்திலிருந்து ஒரு கேண்டிடேட் வந்து கீழே பூமிக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா நாம ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளியா இருக்கணும். அப்ப நம்ம ஒரு முக்கிய புள்ளியாகவே இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப நம்ம லைஃப்ல எல்லாம் அவங்க தேவதூதர்கள் வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நாம் ஒரு முக்கிய நபராக இருந்தா தேவதூதனை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனா அது கனவு மாதிரி, கற்பனை மாதிரி ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மாய பிம்பங்கள்ல இருந்துட கூடாது. புது சிருஷ்டிகள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பான். அவங்களுக்கு விசுவாசம் தான் முக்கியம். அப்போஸ்தலர் பவுல் மே மாசம் ஒரு மன்னால எழுதுறாரு, மன்னாவா இரவின் கீதமா தெரியல, அவருடைய விசுவாச கண்கள்ல பிதாவாகிய தேவனை பாக்குறாரு, அவருடைய வலது பரிசத்துல குமாரனை பாக்குறாரு, ராஜ்யத்தின் இனி வரப்போகிற மகிமையெல்லாம் அவர் பாக்குறாரு கண்களை மூடி. சோ அவரு காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதும்போது 7ஆம் தூதன் எழுதுறார். சோ சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கும்போது நாம அப்படிப்பட்ட விசுவாச கண்களை உடையவர்களாக தான் இருக்கணும். இந்த மாதிரி டெம்பரரியா வரக்கூடிய தேவதூதர்களை நாம் பார்க்க வேண்டிய, நமக்கு தேவதூதனுக்கு பதிலா 7 வால்யூம் 6 வால்யூம்ஸ் இருக்கு, டேபர்னாக்கிள் ஷேடோஸ் இருக்கு, கூடவே வேதாகமம் இருக்கு. இதை வச்சு ரைட்டிங்ஸ், பாடங்கள், விளக்கங்கள், இதனோட போறதே தூதர்கள் தான். இதுதான் நமக்கு தூதர்கள். ஒளியை உமிழக்கூடிய தூதர்கள், இதெல்லாம் ஒளியின் தூதர்கள். ஒளியின் தூதனுடைய வேஷம் வந்து பிசாசு தரிச்சுக்கும். நம்மகிட்டயே வந்து நம்ம சத்தியமே பேசுற மாதிரி பேசி வஞ்சிக்கிற மாதிரி, அது வேற கோணம். ஆனா இங்க ஒளியின் தூதனாகவே நிஜமான ஒரு நல்ல ஒளியின் தூதனாக இருப்பது யாரு அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எழுத்துக்கள். அதுதான் நம்மளை பாதுகாக்கு. அதனுடைய மொழிபெயர்ப்புகள், அதனுடைய ஸ்டடிஸ், அதை படிச்சுட்டு உட்காந்து யோசிக்கும் போது ஒரு சிந்தனை வரும் பாருங்க, அதுதான் நம்மளை பரிசுத்தமாக்குது, அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. சோ தூதனை எதிர்பார்க்க வேண்டாம், தூதை எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு வந்த கர்த்தரேசு டெம்பரரியா நிறைய தடவை ஷிஃப்ட் அடிச்சிருக்காரு, நிறைய தடவை முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து போயிருக்கிறார். ஆபிரகாம் வந்து பார்த்தாரு, யாக்கோபு கிட்ட போராடி இருக்கிறாரு, அப்புறம் வந்து இந்த எரிகிற அக்னி சூளையில வந்திருக்கிறாரு, 1,86,000 எதிரிகளை கொண்டிருக்கிறாரு, சிங்ககேபி, பல இடங்கள்ல கர்த்தரேசு வந்து சாப்பிட்டு கூட போயிருக்கிறார். சிம்சோனுடைய தந்தை சமைச்ச சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டு கூட போயிருக்காரு. ஆனா
இவருடைய பிரசன்னம் இங்க பூமி மேல பலமுறை தற்காலிகமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் பூமியில ஒரு முறை மனுஷனாக மாறினார் பலியிடும் வேலைக்காக. அவருடைய சரீரம் ஓகே, சரீரத்தை இயக்கின ஆவி, சரீரத்தை இயக்கின புது சிருஷ்டி, அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மற்றொன்று, இப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஆவியின் சொரூபத்துலதான் இருக்கிறாரு. அவர் ஆவியிலே உயிர் தெழுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளக்கங்கள் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, மனுஷ குமாரன்கிற போது அந்த மனுஷன் யார்? இந்த மனுஷன் யார் அப்படின்னா ஆதாம். இந்த மனுஷன் யார் அப்படின்னா ஆதாம். அந்த குமாரன் யார் அப்படின்னா இவர் தான். ஆதாமின் குமாரன் தான் இதுக்கு கரெக்டான அர்த்தம். எப்படி இயேசு இதுக்கு முந்தின அத்தியாயங்கள்ல தாவீதின் குமாரன்னு பொருந்தி வர்றாரோ, அதே மாதிரி ஆதாமின் குமாரனா பொருந்தி வருவார், மனுஷகுமாரன். மற்ற நீங்களும் நானுமே மனுஷகுமாரர்கள் தான். ஆனா தீந்து போன பேட்டரி மாதிரி நம்ம எல்லாருமே. நீங்க இந்த பேட்டரி தூக்கி அதாவது உள்ள கெமிக்கலே ஒர்க் ஆகாத வேஸ்ட் பேட்டரி, அந்த பேட்டரி தூக்கி வாட்சுக்கு போட்டீங்கன்னு வைங்களேன், டிக்கு டிக்குன்னு ஓடாது, அப்படியேதான். நம்ம எல்லாரும் பலனற்ற மனுஷகுமாரர்கள், அப்பிரயோஜனமானவர்கள். ஆனா கர்த்தரேசு எவர் ரெடி, சார்ஜே குறையாத பேட்டரி அது. ஆனா அந்த பேட்டரி அதை யாருனாலையும் கொல்ல முடியாது. அந்த பேட்டரியே தன்னை நினைச்சு கொன்னாதான் கொல்ல முடியும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் யூதர்கள் கொன்னாங்க, ரோமர்கள் கொன்னாங்கன்னு. ஆனா வசனம் என்ன சொன்ன? கர்த்தரேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே சொன்னார், என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதை இழந்தாலும் அது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சோ இங்க எகைன் அந்த ஜீவ உரிமைகள் முக்கியம் பெறுது. அவருடைய ஜீவன் வாழ வேண்டிய ஜீவன். தேவனுடைய நீதியின் அடிப்படையில, தேவனுடைய சிங்காசனத்தின் ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில, தேவனுடைய நியாயாசனம் நீதிமன்றத்தின் அடிப்படையில யார் ஒருவர் குற்றம் செய்யலையோ அவர் நிரபராதி, அவர் மரிக்க கூடாது. ஆனா கர்த்தர் நமக்காக அவர் மரிச்சார், அதுவும் பல பாடுகள் பட்டு மரிச்சார். அதனால அவருக்கு என்ன கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லாருடைய ஜீவ உரிமையும் அவர் பெற்றுக்கொண்டார். இதே சத்தியம்தான். சத்தியம்னா சத்தியம்தான், ஃபார்முலான்னா ஃபார்முலா தான். தாவீதின் குமாரன் பயன்படுத்தின மாதிரி இது மனுஷகுமாரன் பயன்படுத்தும். இந்த இடத்துல மனுஷன் யாரு? தாவீதையும் தாண்டி தாவீதுக்கே தகப்பனாக இருந்த ஆதாம். அந்த ஆதாம் அந்த மனுஷன், அவருடைய குமாரன் இந்த கிறிஸ்து மனுஷ குமாரன். அப்ப இந்த மனுஷகுமாரன் பார்க்கும்போது என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, தனக்குரிய ஜீவனை அது குற்றமற்றதாக, பரிசுத்தமாக, பாவிகளுக்கு விலகினதாக காத்து கொண்டு அதையும் அர்ப்பணம் பண்ணதுனால இவர் நீதியின் அடிப்படையில மீண்டும் எழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அதே சமயம் ஈடுபலியும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஈடுபலியும் அங்க நிவிர்த்தி ஆயிருக்கு, ஜீவனை விட்டுட்டாரு இவரு. அப்போ சகோதர சகோதரிகளே, இவரு இனி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரண நபர் கிடையாது. ஆதி காலத்துல எதை ஆதாம் பாவம் செஞ்சதுனால இழந்தாரோ அதே ஆதாம் போல பிறந்து பரிசுத்தம் பண்ணதுனால இவருக்கு அவர் இழந்ததெல்லாம் இவருக்கு கிடைச்சிருச்சு. அவர் மெயினா ஒண்ணு இழந்தாரு, ஜீவனை இழந்தாரு, அது இவருக்கு கிடைச்சிருச்சு. இன்னொன்னு என்ன இழந்தாரு அப்படின்னா, பூமியின் மீதான ஆளுகைய ஆதாம் இழந்தார். பூமியின் மீதான கண்ட்ரோல அவர் இழந்தார். ஏன்னா ஒரு ராஜா தாவீது மாதிரியே, தாவீதாவது இஸ்ரேல்ங்கிற ஒரு புவியியல் வட்டாரத்துக்கு தான் ராஜா. அவர் போய் பாபிலோன் சிங்காசனத்துல எல்லாம் உட்கார்ல.
இந்தியால வந்து சிவாஜி சிங்காசனத்துல எல்லாம் அவர் உட்கார்ல. தாவீது வந்து ஒரு புவியியல் ரீதிக்குள்ள மட்டும் இருந்தார், அவருடைய சொல்லர்த்தமான காலத்துல, சொல்லர்த்தமான நேரத்துல. ஆனா இந்த ஆதாம் அவரை தேவன் முடிசூட்டி இருந்தார். பூமி முழுவதுக்கும் ராஜாவாக ஆகும்படிக்கு அவர் முடிசூட்டி இருந்தார். அந்த முடிசூட்டப்பட்டதுதான் சாத்தானுக்கு பிடிக்கல. பூமியின் மீதுக்கு ஒரு ராஜாவா இருந்தார் ஆதாம். அந்த என்ன இழந்தாரோ அது அப்படியே இயேசு ராஜாவுக்கு மாறிச்சு. அப்படியே ஜீசஸ்க்கு அது வந்துச்சு. ஜீவன் வந்துச்சு, உரிமைகள் வந்துச்சு, ஜீவ உரிமைகள் வந்துச்சு, ஆட்சி அதிகாரம், பூமியின் மீதான ராஜாவாக கர்த்தர் இயேசு மாறினார். சில பேர் ஜெபம் பண்ணும்போது ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ரொம்ப ப்ராப்பரான வேர்டு அது. வண்டர்ஃபுல் ஜீசஸ் த கிங், கிங் ஆஃப் கிங் அவர். சகோதர சகோதரிகளே, இவரு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னானார்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் ஒரு சாதாரண நபர்லாம் கிடையாது. இவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். இவர் தான் மேசியா, இவர் தான் ஆண்டவராக அவர் அன்னைக்கு பார்த்தார். 10,000 பேர்களில் சிறந்தவர் இவர் தான். இவரை பார்க்கவும், இவருடைய முகநாடி, இவருடைய தோற்றம், இவருடைய தன்மைகள், இவருடைய சரீர ரீதியான காரியங்கள், இது எல்லாம் பார்க்கவும் தான் பிலாத்து இதோ இந்த மனுஷன் அப்படின்னார். இவரையா கொலை செய்ய சொல்றீங்க, இவரையா கொலை செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு அன்பானவர். சோ ரொம்ப அவர்கிட்ட ஒரு மனுஷனாக இருக்கும்போதே ஒரு தெய்வீக தேஜஸ் அவர்கிட்ட இருந்தது. மனுஷனாக இருக்கும்போதே அவர்கிட்ட ஒரு தெய்வீக தேஜஸ் இருந்தது. ரொம்ப நல்ல கேரக்டர் அவரு. ஆனா இவங்க பிலாத்து பார்த்து மிரள்றாரு. ஆனா அவர் மேல கோமா பொறாமைப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இவரை பார்த்தா அந்த இரக்க சிந்தனை, இவரை நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற சிந்தனை இல்லாம கொலை பாதக சிந்தனையில இருந்தாங்க. அது அவங்க கண்களை மறைச்சிருச்சு. சகோதர சகோதரிகளை இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது இந்த ஒரு அத்தியாயம் வந்து ஏசாயா 52 விரிவாக்கத்தோடு இது வந்து முடியுது அன்பானவர்கள். ஏசாயா 52வது அதிகாரத்துல நம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது, எந்த அளவு அவர் அந்த மாதிரி இதானாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல அதுக்கு அடுத்தது இனி 8வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரைக்கும், 8வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரைக்கும் இனி வந்து இந்த ஒப்புருவாக்குதலுக்கு வாய்க்காலாக செயல்பட போவது எது? வாய்க்காலாக செயல்பட போவது எது? எது நீங்களே சொல்லுங்களேன். வாய்க்காலாக செயல்பட போவது எது? கர்த்தர் இயேசு. அவர் வந்து நடத்துனர். இந்த கதையை ஒப்புருவாக்குதலின் திட்டத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன். இத முன்னின்று நடத்துறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு. ஆனா இதுக்குரிய வடிகால் எது? நாம எல்லாரும் எப்படி தேவன் கிட்ட ஒப்புரவாக முடியும்? எது? பரிசுத்த ஆவி. கரெக்ட். தேவனுடைய ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி. அந்த ஆவியை பத்தி தான் நாம இனி என்ன பண்ண போறோம்னா 8லிருந்து 11 வரைக்கும் பார்க்க போறோம். கடைசியாக இந்த ஒப்புரவாக்குதல் திட்டத்தினுடைய பயனாளி யாரு அப்படின்னா மனுக்குலம். இதை வந்து நம்ம லாஸ்டா பார்க்க போறோம் அன்பானவர்களே. அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை காத்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு நாளிலும் கூட பொறுமையோடு இருந்தா உங்கள் யாரிடத்திலும் தேவனுடைய கிருபை இருப்பதாக. ரொம்ப நன்றி பிரதர் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.